படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். நீ உன் முந்தானையால் தலைதுபட்டி விடுவாய் என்பதற்காகவே குடைமறந்து வந்த மழை நாளில் ஜீன்ஸும் டிஷர்ட்டுமா நின்றிருந்த உன்னை என்ன சொல்லி திட்டுவது? இந்த கவிதை நான் எதுக்கு எடுத்துக்கலாம்? அதாவது நம்ம பார்க்க ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க சகோதரிக்கு எடுத்துக்கலாமான்னு எனக்கு புரியல. யுகபாரதிட்ட நான் இப்போ இருந்ததில்ல, இப்போ வரைக்கும் கேட்க வேண்டிய கேள்வி, என்ன எதுக்கு அந்த புக் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க? அதை பார்த்தா எனக்கு என்னமோ சசி இந்த படத்தில் நடிப்பான் போல தெரியுது அப்படின்னாரு. பார்த்துங்க, ஒரு மியூசிக் டைரக்டருக்கே தான் நடிக்கிறத சொல்லாமல் எடுத்த ஒரே டைரக்டர் தமிழ் சினிமாவில். இப்படியெல்லாம் கவிதையை படித்து அவங்க காதல் வயப்பட்டு இவங்க காதலிச்சு வருவாங்க. அதை நாங்கள் சேர்த்து வச்சு காலை இழக்கணும், காதை இழக்கணும், உயிரை இழக்கணும். காதலை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் சார்? பாட்டு எழுதணும்னு சுச்சுவேஷன் சொல்லல. இப்போ எப்படி அவர் சொன்னார், அந்த சுச்சுவேஷன் இப்போ சொன்னால் கூட அவர் சொல்ல மாட்டார். என்ன சொன்னார்னா, லவ், பெயின், ஜெயில் எழுதிருங்கன்னாரு. முழுமையாக புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டீங்கிறத சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் கழிச்சு காலேஜ் கேம்பஸில் இருக்கோம் அப்படின்றது பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அவங்களுக்கு நான் தான் உள்ளே வரும்போது பேசிகிட்டு இருந்தோம் அவங்களோட காலேஜ் நினைவுகள். ஸோ காலேஜில் பண்ண விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ காதல் அப்படின்ற ஒரு சொல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பிடிச்ச ஒரு சொல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம ஊரில் காதலை பொறுத்து பல புரிதல்கள் இருக்குது. அது அவங்கவுங்களோட மனநிலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், காதல் அப்படின்ற அந்த ஒரு சொல்ல பல பரிணாமங்களில் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த காதல்ன்ற சொல்லுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது, நட்பு இருக்குது, அரசியல் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. நம்மளே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் இந்த காதலுக்கு இருக்குது அப்படின்றத உணர முடியும். காதலும் காதல் சார்ந்த விஷயமும், காதலும் காதலும் நிமித்தமும் அப்படின்ற மாதிரி யுகபாரதி அவர்கள் எழுதிய மகாபிடாரி அப்படின்ற இந்த கவிதை தொகுப்பு உங்கள் எல்லாரும் முன்னிலையும் அது வெளியாகி நீங்கள் எல்லாருமே அந்த தொகுப்பை பற்றியும், யுகபாரதி சாரை பற்றியும், அவருடைய வரிகள் பற்றியும், அவருடைய கவிதைகள் பற்றியும் பேச போகிறீங்க. இப்படியான ஒரு நிகழ்வை காதல் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நம்ம அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப கவித்துவமாக அதை வெளிப்படுத்துறதுக்கு எப்பயுமே கவிதைக்கு முதலிடம் அப்படின்னு தான் சொல்லணும். அது பாடல் வரிகளாக இருந்தாலும், நம்ம எழுதக்கூடிய கதைகளாக இருந்தாலும், கவிதைகள் அப்படின்னு சொன்னாலே அது எடுத்தோடனே காதல் கவிதைகளா அப்படின்ற ஒரு ஜோன் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். இந்த மகாபிடாரி தொகுப்போட இந்த லான்ச்சை தொடர்ந்து இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகளை வாசித்து இந்த நிகழ்வை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 4 கவிதையிலேருந்து தொடங்கலான் இருக்கோம். வெள்ளனே விழித்தெழுந்து தலை முழுகுவதோ, மெத்தை தலையணையின்றி உறங்குவதோ, அசைவ உணவுகளை அறவே தவிர்ப்பதோ, மதுவையும் புகையையும் மறுப்பதோ, நாள் தவறாமல் பூஜையும் விரதமும் பூணுவதோ எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு மண்டலம் பெண் பற்றி நினைவே இருக்கக்கூடாதென்று கூறினார்களே, அப்போதுதான் மலைக்கு மாலை போடும் யோசனையிலிருந்து பின்வாங்கினேன். 48 நாள் உன் நினைவுகளை மறக்கடித்து அப்படி என்னத்தான் கொடுத்து விடுவார் அந்த ஐயப்பன். வணக்கம் ஐயா. நான் பார்த்ததில் பிடிச்ச கவிதை எனக்கு இது. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பஞ்சு மிட்டாயை வாங்கி கொடுக்கையில் அவள் கண்களில் ஒரு ஒளிரும் பால்யத்தை பார்த்திருக்கிறாயா? கல்யாண வீடுகளில் மணப்பெண்ணுக்கு தோழியாக நிற்பவளின் உதட்டில் உருளும் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாயா? நல்ல செய்தி உண்டா என நாசுக்காக கேட்கும் அத்தைகளின் அடாவடி காமத்தை உணர்ந்திருக்கிறாயா? இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தவளின் உடல் வீசும் பால்வாசத்தை பருகியிருக்கிறாயா? இப்படிதான் நீ வரும் வரை யோசித்து கொண்டிருப்பேன் எதையாவது. கல்யாண மண்டபத்தில் கவனிக்க வேண்டியது கூட்டத்தை அல்ல, பாடப்படும் பாடல்களையோ இசைக்கப்படும் மந்திரங்களையோ அல்ல, வந்தவரை வரவேற்க இரு வீட்டாரும் எடுத்துக்கொள்ளும் சிரத்தையை அல்ல, முறை பெண்களை விழியால் மேயும் இளைஞர்களை அல்ல, மணமேடை அலங்கரிப்பை அல்ல, உணவு பந்திக்கு வரிசையில் நிற்பவர்களை வழிநடத்தும் நபர்களை அல்ல, வாங்கி வந்துள்ள பரிசு பொருள்களை கீழே வைக்க தயங்குபவர்களை அல்ல, முண்டியடித்து மொய் செய்ய முனைபவர்களை அல்ல, அடுத்தவள் பொறாமைப்பட நகையணிந்த பேரிளம் பெண்களை அல்ல,
ஒரு கல்யாண மண்டபத்தில் கவனிக்க வேண்டியது எந்த இடைவெளியிலேனும் அந்த மணப்பெண் தன்னுடைய கைக்குட்டையால் கசிந்த கண்களை துடைக்கிறாளா என்பது மட்டுமே. முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் சார், இந்த மாதிரி ஒரு புக்கை எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. காதல்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு யோசிக்க தூண்டின ஒரு கவிதை இது. உன் அக்காவை பெண் பார்க்க வந்தவன் நான், 5 நிமிடத்தில் பிடித்து விட்டதாக சொல்லியதும் அது எப்படி பார்த்த நொடியிலே பிடித்து விடுகிறது என்றாய் வெகுளியாய். ஒருவரை பிடிக்க எவ்வளவு நேரமும் காலமும் ஆகும் என்று உனக்காவது தெரியுமா? இந்த கவிதை நான் எதுக்கு எடுத்துக்கலாம், அதாவது நம்ம பார்க்க ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க சகோதரிக்கு எடுத்துக்கலாமான்னு எனக்கு புரியல. எனக்கு அது எனக்கு படித்த உடனே மற்ற கவிதை சந்தேகமாக இருந்துச்சு. சரி, அது கேட்டலான்னு தோணுச்சு, தான் கேட்டது. தப்பாக இது எடுத்துக்காதீங்க சார். ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த கவிதை புஸ்தகம் வெளியிட்டதுக்கான முழு நிறைவையும் தம்பி கேட்ட கேள்வியிலே முடிஞ்சிருச்சு. என்னன்னா, அந்த கவிதையை அவர் தப்பாக படித்தார். அதாவது உன் தங்கையை பெண் பார்க்க வந்தவன் அப்படின்னு இருக்கு. பெண் பார்க்க வந்த போது இவர் பார்க்க அவன் அக்கா போன மாதிரி ஒரு கதையை குறிச்சிட்டாரு. அதனால உன் அக்காவை பெண் பார்க்க வந்தவன் 5 நிமிடத்தில் பிடித்து விட்டதாக சொல்லியதும் அது எப்படி பார்த்த நொடியிலேயே பிடித்து விடுகிறது என்றாய் வெகுளியாக. ஒருவரை பிடிக்க எவ்வளவு நேரமும் காலமும் ஆகும் என்று உனக்காவது தெரியுமா அப்படிங்கிறது. அக்காவை வந்து பெண் பார்க்க வந்தவன் எப்படின்னு லவ்வர் வந்து காதலன்ட்டா சொல்லுது. தம்பி என்னன்னா அக்காவை அவன் பொண்ணு பார்க்க போனதாகும். எனக்கு தெரிஞ்சு தம்பி வந்து ரோஜா படம் பார்த்துருப்பான் போல இருக்கு இல்லையா? அந்த ரோஜா படம் தான் பார்த்துருக்காப்புல. அதனால தம்பிக்கு ஒரு ரோஜா பூவை கொடுத்து அவருடைய காதலை வாழ்த்துறோம். அதே மாதிரி முதல் கவிதையை படித்த உங்கள் பேர் பூஜாஸ்ரீ சொல்லும்பொழுது அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறத பற்றி ஒரு கவிதை. அந்த கவிதையை அவங்க வாசிக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து ஒரு ஆண் பார்வையில் இருக்குது இந்த கவிதை. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்களும் போகலான்னு கோர்ட்டுக்கு அனுமதி அளித்ததுக்கு பிறகும் போக முடியாமல் ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த கவிதையை நீங்கள் என்னவா உணர்றீங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா அவ்வளோ கவிதைகள் இருக்குது. அந்த கவிதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாசிக்கிற பொழுது நீங்கள் என்ன மாதிரி பெண், நீங்கள் என்ன சிந்தனையோடு அந்த கவிதையை உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்னால் உணர முடியுது. இதுக்கு மேலே பேசினா சென்சாரில் கட்டாயிடும், ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடும். அது மாதிரி தம்பி அவர்கள், உங்கள் பேர் ஸ்ரீஹரி. ஒரு தொகுப்பு படிக்கும்போது எந்தெந்த கவிதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்தெந்த கவிதையை தேர்ந்தெடுத்து பேச போகிறாங்கங்கிற ஆர்வத்தில் தான் நான் இருக்கிறேன். இப்போ 120 கவிதைகளாக இங்கே வந்து ஒரு 200 பேர் இருக்கீங்க. இதில் 120 கவிதைகளும் அநேகமாக எல்லோரும் இதை ஒரு முறையாவது சொல்லிடுவீங்கிற சந்தோஷத்துலேயும் மகிழ்ச்சியில் இருக்கும். ஆனால் அந்த தேர்வு வந்து உங்கள் கையில் இருக்குது. அது என்ன சொல்ல போகிறீங்க, இந்த சமூகத்தோடு ஒட்டி இதை எப்படியெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்கிறது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவளோடு இருக்கிறேன். பேசுவோம் சார். நீங்கள் ஒரு கவிதை சொல்லி இந்த இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக வெளியில் சொல்லணுமா, தொகுப்பில் உள்ளது சொல்லவா? சார், தொகுப்புல இருந்து சொன்னால் சூப்பர், வெளியே சொன்னாலும் இன்னும் சூப்பர். வெளியிலேருந்து சொல்லிடுறேன் நான், அதான் நல்லது. ஏன்னா ஸ்பெஷலாக இருக்கும்ல. ரைட் சார். அது ரொம்ப பழசாக எழுதுனது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீ உன் முந்தானையால் தலைதுவட்டி விடுவாய் என்பதற்காகவே, நீ உன் முந்தானையால் தலைதுவட்டி விடுவாய் என்பதற்காகவே குடைமறந்து வந்த மழை நாளில் ஜீன்ஸும் டிஷர்ட்டுமா நின்றிருந்த உன்னை என்ன சொல்லி திட்டுவது? ஆஹா, நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் 4 பேருக்கு நன்றி. தேங்க்யூ. சசிகுமார் அப்படின்ற பேரை வந்து நம்ம சொன்னாலே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் இயக்குனர், நடிகர் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவருக்கான சாதனைகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும், நல்ல மனிதர் அப்படின்றதான் வந்து சினிமாவுக்குள்ளே இருக்கவங்களும் அவருடைய படங்கள் பார்த்து ரசிக்கிறவங்களும் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அவரை சந்திக்கும் போதும் சரி, படங்களில் பார்க்கும்போது அவருடைய தேர்ந்தெடுத்து நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த நல்ல மனிதர் அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். சசிகுமார் அவர்களை யுகபாரதி அவர்கள் குறித்தும் அவருடைய கவிதை தொகுப்பு குறித்தும் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல் யுகபாரதிட்ட நான் இப்போ இருந்ததில்ல, இப்போ வரைக்கும் கேட்க வேண்டிய கேள்வி, என்ன எதுக்கு அந்த புக் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க? ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா? ஏன்னா புத்தக விழாவில் புத்தகம் நான் வாசிப்பேன், ஆனால் என்ன யாரும் நான்லாம் புத்தக விழான்னு வந்து புத்தகத்தை பற்றி பேசுகிறதுலாம் ரொம்ப நாளாக ஆச்சு, ரொம்ப வருடங்கள். ஏதோ ஒரு இது போட ஞாபகம் இருந்தது. நான் இப்போ வரைக்கும் கேட்குறது, என்ன எதுக்குங்க இந்த கவிதைக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம்? நான் வேணால் நாவல் இந்த மாதிரி படிச்சிருக்கோம், கவிதைக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நான் இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கேன். மகாபிடாரின்னு புக்கை கொடுத்தாரு, படிங்கன்னாரு. படித்தது தான், அவர் கொடுத்தனால நான் படிச்சுட்டேன். படிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் மகாபிடாரி அவர் தான் என்ன இங்கே பேச கூப்பிட்ருக்காரு. அதுவே என்னன்னு யோசிக்க வைக்க நிறையா திட்ட வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம். ஆனால் வந்தது காரணம், அவர் என் படத்தில், என் முதல் படத்தில் காதல் சிலுவையில் காதல் பாட்டு எழுதியிருக்கார். மேபி அதுக்காக கூப்பிட்ருக்கலாம். இந்த படத்தில், என்னோடய முதல் படத்தில் காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை அப்படின்ற பாட்டை அவர் எழுதினார். மதுரை குலுங்க குலுங்க அந்த சாங்கும் அவர் தான் எழுதினார்.
எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது இது யுகபாரதியோட அனுபவமாக இருக்கலாம், அவராக இருக்கலாம், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. காதல் சிலுவையில் பாட்டு எழுதுகிற நான் இப்போ கூட மறக்க முடியும். எனக்கும் அவருக்குமான நட்பு வந்து காதல் சிலுவையில் அந்த பாட்டு வந்து அவர் வீட்டுக்கு போய் ஜேம்ஸ் வசந்தன் சார் வீடு வந்து பாலவாக்கத்தில் இருக்கும். பாலவாக்கத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன், வாங்கன்னு சொல்லி எழுதணும். இல்லை நான் வீட்டில் எழுதி தரேன், வீட்டிலலாம் எழுத முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சோம். கடைசி வரைக்கும் அவருக்கு பாட்டு வரல. எங்களுக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தனியாக ரூமில் போட்டு இதான் சுச்சுவேஷன். நான் ரொம்பலாம் சொல்லலை, காதல் தோல்வி அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். அவரும் உட்காந்து யோசிச்சு எழுதிடுவாங்க. நானும் ஜேம்ஸ் சாரும் வெளியில் சாப்பிட்டுட்டு அவருக்கு அப்பப்போ காஃபி போவோம் உள்ளுக்குள்ளே. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஞாபகம் இருக்கும், மறக்க முடியுமா என்ன? கடைசி வரைக்கும் பாட்டே வரல. வெளியில் போனோம், உள்ளே போனோம், என்ன சார் இல்லை இன்னும் எழுதலைன்னு. சரி, ஒருவேளை ரூம்குள்ளே வச்சுருக்கனால தான் சார் இவர் இப்படி இருக்கார், நம்ம நேராக பீச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லி அங்கேருந்து அவரை கடத்திட்டு போய் பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் அலைஞ்சார். அப்போயும் அவர் எழுதலை. பீச்சில் இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறாரு. நான் ஜேம்ஸ் சார்ட்ட சொல்கிறேன், இப்போ வந்துடும், பாட்டு வந்துடும் அப்படின்னு. வந்துடும் நமக்கான தேர்ற வந்துடும். அப்பயும் அவருக்கு வரல. திருப்பி ரூம்குள்ளே போனார். அதுக்கப்புறம் தான் காதல் சிலுவையில் பாட்டே வந்தது. காதல் சிலுவையில் அழைத்தால் என்னை தீயின் குடுவையில் அப்படின்னு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நாங்கள் எப்போதும் முடிச்சு திருவான்மியூரில் ஒரு கடையில் போய் புரோட்டா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அவரை விட்டுட்டு வருவோம். காலையில் கிளம்புவோம், நைட்டு தான் அவரை விடுவோம். அவருக்கு 2 பாடல்கள் கொடுத்தேன். அப்போ தாமரை அவர்கள் எழுதிய கண்கள் இரண்டால் சாங்கு. அப்போயே சொன்னார், கண்கள் இரண்டால் அவருக்கு வந்து கண்கள் இரண்டால் எனக்கு கொடுத்துருக்கணும், ஏன்னா காதல் பாட்டை கொடுக்கல. ஏன்னா இப்போ டிவியில் வந்து என்னென்னா காதல் பாட்டெலாம் காலையில் வரும். எனக்கு அவர் தான் சொன்னார், 11 மணிக்கு தான் அந்த சோகப்பாட்டு, காதல் சிலுவையில் சோகப்பாட்டு 11 மணிக்கு தான் போடுவாங்க. 11 மணிக்கு போடுற எல்லா மியூசிக் சேனலும் போடுவாங்க, இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. ஆனால் இன்னொன்று சொல்லணும் அவர்கிட்ட, அன்னைக்கு சொன்னது, ஆனால் மதுரை குழுங்க அவர் கொடுத்தேன். இப்போ எல்லா கோயில் திருவிழாலையும் மதுரை குழுங்க பாட்டு எப்போவும் கேட்டு ஒழிச்சிட்டு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு ரொம்ப இருக்கும். ஏன்னா திருவிழா இருந்தாலும் சரி, ஏதாவது டிவி நிகழ்ச்சியில் வைபான பாட்டாக இருந்தாலும் சரி, அந்த இது மதுரை குழுங்கள் அவர் எழுதின வரி நானும் கேட்பேன், எப்படிங்க அந்த வரி எழுதுனீங்க அப்படின்லாம் கேட்டேன் நான். ஏன்னா ஊர் மயங்கிட நாடு செலுத்திட சாமியை கும்பிடணும் அப்படின்ற அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயில் குளம் தான் ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊரை விளக்கு அப்படின்னு எழுதின அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எப்படி எழுதுனீங்கலாம் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் விளக்கியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயோ இருந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சமீபத்தில் அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு பாடலும் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அதை பற்றி சொன்னார். அதில் வந்து காதல் பிசாசே, இந்த மகா பிடாரி மாதிரி அவர் வைக்கிற கவிதைகள் பாடல் எல்லாமே காதல் பிசாசே அப்படின்ற பாட்டு. நான் வந்து மியூசிக் டைரக்டரை திட்டி தான் நான் அந்த காதல் பிசாசே எழுதினேன். ஏதோ சபிக்கும் பரவாயில்லை, தனிமைகள் பரவாயில்லை அப்படின்னு ஒன்றுனா போகும்போது இப்படியே செத்து போனாலும் பரவாயில்லைன்னு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் எழுதிப்பார். பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக அதை எழுதின அந்த பாட்டும் அது ஹிட் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அவருடைய இந்த புத்தக விழாவுக்கு, கவிதை விழாவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் கிளம்பிட முடியாது சார். சில விஷயங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டாங்க, ஒரு நாவல் அந்த மாதிரினா நான் வந்து பேசிடுவேன், கவிதைக்கு நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. ஆனால் முதல் பாடல் யுகபாரதி சார், நீங்கள் உங்கள் காம்பினேஷனில் காதல் சிலுவையில் வந்திருந்தாலும் காதலை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் சார்? நீங்க சார் அப்படி வரீங்களா? அப்படி வர சம்போ சிவ சம்போ அந்த பாட்டு எழுதுனதும் யுகபாரதி சார் தான். அந்த மாதிரி பல கனெக்ஷன்கள் இருக்குல்ல சார். இப்படியெல்லாம் கவிதையை படிச்சு அவங்க காதல் வயப்பட்டு இவங்க காதலிச்சு வருவாங்க. அதை நாங்கள் சேர்த்து வச்சு காலை இழக்கணும், காதை இழக்கணும், உயிர் இழக்கணும். அதனால சரி சார். சார் இப்போ ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் சார். இப்போ நீங்கள் காதல் சிலுவையில் பாட்டு எப்படி உருவான விதம் அப்படின்றத நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40 பாடல்கள் வந்து உங்களுக்காக சார் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்களை வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சசி வந்து அவர் நல்ல ஒரு மாதிரியே சொல்லி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தாரு. ஆனால் அந்த முதல் பாட்டை அவர் எழுத வச்சதுக்கு படுத்தின பாட்டை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது வரைக்கும் சொல்லலை. அவர் என்னென்னா, சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சுப்பிரமணியபுரம் படத்தில் இவர் நடிக்கிறாருங்கிறது நானே ஸ்க்ரீனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவர் டைரக்டராக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு, அதாவது பாட்டு வரலன்னா எப்படி பாட்டு வரும், நைட்டு 11 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் அடையாறில் ஒரு முக்கத்தில் ஒரு ரோட்டு கடையில் ஒரு புரோட்டா வாங்கி கொடுப்பாரு. அந்த புரோட்டாவே பாதி செரிக்காது.
வேறு எங்கேயாவது சாப்பிட்லான்னா இந்த புரோட்டா நல்லா இருக்கும்னு அவர் மதுரையில் சாப்பிட்ட பழக்கத்தில் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நான் உடனே வந்து சரி பாவம் சின்ன பட்ஜெட் படங்க பண்ணுறாங்க, நம்ம போய் ஓவராக பிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் போகிறப்ப கதை சொல்லணும்ல, ஒரு பாட்டு எழுதணும்னு சுச்சுவேஷன் சொல்லணும்ல. இப்போ எப்படி அவர் சொன்னார், அந்த சுச்சுவேஷன் இப்போ சொன்னால் கூட அவர் சொல்ல மாட்டார். என்ன சொன்னார்னா, லவ், பெயின், ஜெயில் எழுதிருங்கன்னாரு. லவ், பெயின், ஜெயில் எழுதிருங்க. இது ஒரு சுச்சுவேஷன், இது கேட்டு நான் பாட்டு எழுதணும். நான் வந்து போராடி பார்க்குறேன், என்ன இல்லைப்பா கொஞ்சம் விளக்கமாக. அப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து கூட இருப்பார் இல்லையா, மியூசிக் டைரக்டர் சார், அவர் உங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறீங்க, எப்போயோ ஊட்டிக்கல் ஸ்கூலில் வந்து உங்கள்கிட்ட படித்தாங்கிறதுக்காக அந்த பையனுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணலாம் சார், அது பிரச்சனை கிடையாது. என்னையா சார் உள்ளே வந்து கோத்து ஜெயில், பெயின், காதல், இது எப்படி சார், இது ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னோடனே ஒரு ரூமு, அந்த ரூம் சொன்னார், உண்மையிலேயே ரூமை போட்டு மூடிட்டாங்க. நான் பார்த்தேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு அவங்க வீடு ஃபுல்லாக வந்து ஏசு படங்கள் இருக்கும் ஜேம்ஸ் வாசன் வீட்டில். அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு சிலுவை உள்ளே இருந்தது, சிலுவை சாத்திப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயேசு படம் இருந்தது. நான் உடனே பார்த்தேன், யோசித்தேன், இது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஓகே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை பார்த்தேன், அந்த சிலுவையை பார்த்தேன். காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை, ஏன்னா லவ், பெயின், காதல், கொலை இதானே அவர் சொன்னது. அதை சேர்த்து எழுதிடும் சார், ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்கட்டாங்க எல்லாரும். நான் உடனே நம்ம சுச்சுவேஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் பயங்கரமாக பொருத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுதினா. அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் மதுரை குழுங்கெல்லாம் அடுத்தடுத்து அந்த பாடல்கள்லாம் எழுத முடிஞ்சது. அந்த மதுரை குழுங்க பாட்டு எழுதும்போது ஒரு விஷுவல் வந்து இவங்க ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அப்போது திடீர்னு ஜேம்ஸ் வாசன் கூப்பிட்டு சொன்னார், சார் ஒரு இந்த பாரதி ஒரு விஷுவல் வந்து சசி அனுப்பிச்சிருக்காப்புல, அதை பார்த்தா வந்து எனக்கு என்னமோ சசி இந்த படத்தில் நடிப்பான் போல தெரியுது அப்படின்னாரு. பார்த்துங்க, ஒரு மியூசிக் டைரக்டருக்கே தான் நடிக்கிறத சொல்லாமல் எடுத்த ஒரே டைரக்டர் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு சசிகுமாராக தான் இருக்கும். நான் உடனே வந்து ஆமாம் சார் ஏதோ ஒரு நடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னோடனே உடனே ஜேம்ஸ் சொல்கிறார், இல்லை இந்த கேஎஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் படத்தில் ஒரு சீன் வருவாங்கள்ல, அது மாதிரி அந்த கோயில் திருவிழாவில் இடையில இருக்கிற மாதிரி அவர் காட்டியிருக்காருன்னு சொல்கிறாரு. நான் திரும்பி சொல்கிறேன் அழுத்தி, சார் இல்லை சார், இவ்வளோ க்ளோஸ் போட்டு இவ்வளோ லென்த்தில் ஒரு பிஜிஎம் முழுக்க ஒரு மூஞ்சை காட்டுறாங்கன்னா கண்டிப்பாக நடிக்கிற மாதிரி தான் சார் இருக்கும், அதனால் நடிக்கிறார் போல நீங்கள் எதுக்கு விசாரிங்க அப்படின்னு அப்போ கேட்டார் நினைக்கிறேன். அப்போ கேட்டு அப்புறம் திருப்பி அந்த பாடல் எழுதணும். இந்த விழாவுக்கு முக்கியமாக கூப்பிட்றது வந்து நாடோடிகளில் அவர் காதலை காப்பாற்றினதுக்கு காரணம். அப்புறம் காதல் எவெல்லாம் காதலிச்சாலும் உடனே கைகாலெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறவருங்கிறதுனால இந்த காதல் கவிதைகளையும் காப்பாற்றிடுவாருங்கிறதுக்காக அவரை கூப்பிட்ருக்குறோம். தொடர்ச்சியாக அப்படி எழுதிட்டே இருக்கும் பொழுது எனக்கு வந்து எந்த மேடையிலும் சொல்லலை, இந்த மேடையில் நான் சொல்கிறேன், டி ராஜேந்தருக்கு பிறகு விஜயகாந்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோனா சசிகுமார் தான். ஏன்னா அவர் வாய்ஸை நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்த் நடிக்கிற மாதிரியே இருக்கும். விஜயகாந்தோடைய நடிப்பை தாண்டி விஜயகாந்தினுடைய எல்லா பண்புகளும் நிறைந்தவராக இந்த காலத்து சசிகுமார் இருக்கிறாருங்கிறதுக்காகவும் இதை நாங்கள் அழைச்சிருக்கிறோம், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இப்படியே சொன்னோடனே ஒரு படம் வெற்றிவேல்னு ஒரு படம், நிறைய படம் நானும் இமானும் சேர்ந்து நிறைய படங்கள் எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் சொன்னால் நிறைய செய்திகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போது ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் இருக்கிற ஏதோ ஓப்பனிங் சாங் ஏதோ ஒன்றும் ஓகே ஆகலை. உடனே இமானுக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு, என்ன சார் ஃபஸ்ட்டு பாட்டே அவங்க ஓகே இல்லைன்னு சொல்கிறாங்க, சசி சார் எப்படி சார் டேஸ்ட்டு அப்படின்னு. அவர் நல்ல டேஸ்ட் தான்ப்பா, கூட ஒரு டைரக்டரு கூட இருக்கிற கேமராமேனுங்கெல்லாம் சொல்கிற கருத்தெல்லாம் இருக்குல்ல, அதை சேர்ந்து தான் யோசிச்சிருக்கோம். சரி சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலையில் ஒரு பல்லவி எழுதித்தரேன், அதை ரெக்கார்ட் பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னேன். அப்போது எழுதின பாட்டு தான் ஒன்றை போல் ஒருத்தரை நான் பார்த்ததில்லை, உன் வசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே வெல்லைன்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டேன் நான். அது உண்மையே என் மனதினுடைய அடியாளத்திலிருந்து நான் எழுதியதான். உன்னை போல் ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, உன் வசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே வெல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற 5 பாட்டையும் சசிகுமார் ஓகே பண்ணிட்டாருங்கிறது, அவர் தன்னை ஒரு விஜயகாந்தாக அவரும் நினைத்திருந்தாருங்கிறது தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மனமனே அப்படிங்கிறது. அந்த பாட்டை நீங்கள் எடுத்து இதில் பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பொருந்தும். அதனால் வெறும் இயக்குனராக மட்டுமில்லாமல் வெறும் நடிகராக மட்டுமில்லாமல் ஒரு கவிதையை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த காதல் கவிதைகளை பற்றியெல்லாம் சொல்வது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, சந்தோஷத்துக்குரியது. காதல் சிலுவையில் சொன்னார்ல, அதை பகிர்ந்துக்கணும். அப்போ நான் சுப்பிரமணியம் வரும்போது பாட்டே இல்லை, பாட்டு இல்லாத ஒரு படமாக தான் நான் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணது. ஏன்னா இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் படத்தில் வரும், சிறுபொன்மணி, தோட்டம் கொண்ட ராஜா, இப்படி தான் நான் ஸ்கிரிப்டே எழுதினேன். முதல் படம் ஜேம்ஸ் சாருக்கு வந்து முதல் படம்லாம் என்னடா கொடுத்துட்டு ஒரு பாட்டும் இல்லை அப்படின்னும் போது தான் நான் கொடுக்கல. அப்புறம் ஸ்கிரிப்டை பார்க்கும்போது தான் ஹீரோ ஹீரோயின் இந்த படத்தில் வந்து 4 சீன் தான் படம். பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் 2 சீன், செகண்ட் ஹாஃப் 2 சீன், 4 சீனில் தான் வருவாங்க. என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்போ ஒவ்வொரு பாடலாக நான்
அதுக்கு பாட்டில் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கண்கள் ரெண்டால் தேவைப்பட்டது, காதல் சிலுவைகள் தேவைப்பட்டது. அதனால தான் கண்கள் ரெண்டால் சாங் அங்கே வச்சனால தான் அது லவ் படம் மாறிடுச்சு. இல்லாட்டினா அது வேறு மாதிரி ஒன்று ஆயிருக்கும். அது கொஞ்சம் இதாக இருந்தது. காதல் சிலுவையிலையும் வச்சும்போது அதோட பெயினை சொன்னது. அப்போ லவ் பெயின் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். நமக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் தான் சொல்லலாம். என்னடா லவ் பெயினை எப்படி சொல்றது? இப்போ நீங்கள் சொன்னால் கூட எல்லாம் நம்புவாங்க. அதில் இப்போனாலும் சொல்லியிருங்க அந்த சுச்சுவேஷன் என்னதான். எனக்கு இன்ன வரைக்கும் படம் பார்த்துட்டாங்க. எனக்கு தேவைப்பட்டது லவ் பெயின் இவங்க சொல்லணும். ஆனால் நல்ல வரிகள் வரணும், நல்ல பாட்டு வரணும். நம்ம போய் எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்படி தான் வேணும் அப்படின்றத ஒருத்தவங்களை வந்து வைடாக சிந்திக்க நீங்கள் என்னெல்லாம் தோணுதோ அதை எழுதணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு மைண்டில் என்னென்ன வருதோ அதை நான் படம் பிடிக்கணும்னு எனக்கு வந்துருச்சு. நான் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே சிக்க வைக்கக்கூடாது. அந்த கதைக்குள்ளே ஒரு ரவுடிசம் அப்படின்ற அந்த கதையை சொல்லக்கூடாது. அப்புறம் அதை பற்றி வந்துடும் வார்த்தைகள். ஜென்ரலாக இருக்கணும்னு நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அது ஜென்ரலாக இருக்கணும். ரவுடி அந்த இது நான் கதையை சொல்லிட்டேன்னா அவங்க இதுக்குள்ளே வாழ்ந்தோம் அதை சார்ந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி வாழ்ந்தா இப்படி இருந்தாங்க அப்படின்ற. அதனால் ஓப்பனாக இருக்கட்டும் தான் நானும் சொன்னேன். இன்னொன்று எனக்கு ஐடியாவே இல்லை இந்த படத்துக்கு பாட்டு வேணும்னு. அப்போ ஒரு பாடலாக வரட்டும், அது என்ன வரட்டும் நாங்களும் வெயிட் பண்ணுவார். என்ன தான் எழுதுவார்னு பார்ப்போன்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே சிறப்பாக அதை எழுதிட்டார். அது எனக்கு ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பாட்டாக இருந்தது. ஏன்னா அது வெறும் பேத்தா சாங்னா அப்போ அந்த டைம்லனா ரொம்ப சோகமாக போடுவாங்க. ஆனால் காதல் சிலுவை ரிதமே ரொம்ப ஹை பிச்சில் தான் இருக்கும். காதல் சிலுவையில் அப்படி. அதனால தான் இவரை பாட வச்சோம், சங்கர் மகாதேவனை பாட வச்சு அதை வந்து ஹை பிச்சில் அதை கொண்டு வந்தோம். ஸோ அதுதான் எங்களுக்கு மறக்க முடியாத ஒன்று. அந்த நட்பு இன்னும் தொடருது. இப்போ ராஜமுருகன் சார் படத்தில் வரைக்கும் அவர் பாட்டு அருமையான பாட்டை எழுதிட்டார். ஸோ நான் அப்பயும் கேட்குறேன், ஷூட்டிங்க்கு தான் வந்தார் ராஜமுருகன் சார். ராஜமுருகனை கூப்பிட வந்தீங்களா, என்ன கூப்பிட வந்தீங்களா அப்படிங்க. உங்களை தாங்க அப்படின்னார். அவர் என் நண்பர், அங்கேயே தாங்க இருப்பார் அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கு நன்றி. நான் வந்தது இந்த நன்றியை எங்கன்னா இந்த புத்தகம் சிறந்த புத்தகமாக இருக்கும், சிறப்பாக விற்பனை பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு. அதை படித்தவனே, ஏன்னா அந்த கவிதைகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு, வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. எளிமைன்றது அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமாக இருந்தது. அந்த வீட்டை விட்டு, ஏன்னா விஷுவலாக வருது எங்களுக்கு வந்து அந்த கவிதைகள்லாம். நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு போகிற இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்க இதில் எடுத்துக்குவாங்க. தம்பி வந்து தனக்கான பேட்டை எடுத்துக்குவான், அப்பா வந்து அவருடைய நினைவுகள் எடுத்துக்குவாங்க, அம்மா வந்து அவங்களுடைய நினைவுகள் எடுத்துக்குவாங்க, இங்கே தான் இருந்தோம் அப்படின்ற ஒன்று எடுத்துக்குவாங்க, அக்கா வந்து ஒன்று எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று எடுத்துக்குவாங்க. ஆனால் இவன் வந்து தன் காதலிக்கு அங்கே முத்தமிட்டதை அந்த இதை எடுத்து அந்த நினைவுகளோடு செல்கிற அந்த கவிதைகள் உண்மையிலே அது ஒரு சிறந்த ஒரு கவிதை மட்டும் இல்லை, அது ஒரு சிறந்த ஒரு ஷார்ட் மூவியாகவும் அது எனக்கு பட்டது. அப்படி தான் இருந்தது எல்லா கவிதைகளும். உங்களுடைய அதான் கேட்டேன், உங்களோட வாழ்க்கையோட அனுபவமாக நான் திருப்பி கேட்குறது அதுக்கு தான். அது எளிமையாகவும் அழகாகவும் இந்த கவிதை இருந்தனால தான் இப்போ உள்ளவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆகும், புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம், கனெக்ட் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம். அப்படி தான் எல்லா கவிதையும் இதில் இருந்தது. முழுமையாக புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கிறத சொல்லிட்டீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கவிதையவே நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லும்பொழுது நீங்கள் ஒரு சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் எனக்கு சொல்லணும். 15 வருஷம் கதைக்கு இருக்குங்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப நன்றி வந்திருந்து இந்த விழாவையும் மாணவர்களையும் கௌரவித்ததற்கு. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.